திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணியின் சார்பில் தமிழகம் எங்கும் நடைபெறுகின்ற மொழிப்போர் தாய்களின் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பெரம்பலூர் மாவட்ட மாணவரணியின் சார்பில் நடைபெறுகிற இந்த சிறப்பு மிகுந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய மாவட்ட மாணவரணியுடைய அமைப்பாளர் அருமை நண்பர் துறையூர் தொகுதியுடைய தொகுதி பார்வையாளர் தங்க கமல் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய மாவட்ட மாணவரனுடைய துணை அமைப்பாளர் தம்பி கிருஷ்ணா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக ரத்தின சுருக்கமாக உரையாற்றக்கூடிய கழகத்துடைய மாவட்ட செயலாளர் இவருடைய அருமை அண்ணன் வி ஜெகதீசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி கொண்டிருக்கிற தமிழகத்துடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் மின்சாரத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் எஸ் சிவசங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்புமாக பெரம்பலூரிலே நடத்த ஆணையிட்டு இன்றைக்கு பேராவூரணியிலே வீர வணக்க நாள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உரையாற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் தகத்தகாய சூரியன் என்று அழைக்கப்பட்ட அண்ணன் மேனாள் அமைச்சர் என்னாலும் அமைச்சர் அண்ணன் ஆர் ராஜா அவர்களே, எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்துடைய நடிகர், நல்ல பேச்சாளர், கலை இலக்கிய பேரவை பகுத்தறிவு பேரனுடைய தலைவர் அருமை அண்ணன் போஸ் வெங்கட் அவர்களே, கழகத்துடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் அண்ணன் சேர்க்காடு கென்னடி அவர்களே, இளம் பேச்சாளர், எம்ஏ தமிழை படித்துவிட்டு கழகத்துடைய வரலாறை வருகை தந்திருக்கிற மாணவர்களுக்கும் புதிதாக கழகத்திலே பணியாற்றுகிற இளைஞர்களுக்கும் வரலாற்றை தெல்ல தெளிவாக உரையாற்றிய நம்முடைய செல்வி காருண்யா அவர்களே, அடுத்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக சென்றக்கூடிய பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நேரு அவர்களே, தொகுதியுடைய பொறுப்பாளர் தங்க சித்தார்த்தன் அவர்களே, வருகை தந்திருக்கிற முன்னாள் மாவட்ட செயலாளர் இவருடைய அருமை அண்ணன் குன்னம் ராஜேந்திரன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, மூத்த ஒன்றிய செயலாளர் ஆலத்தூர் ஒன்றியத்துடைய சேர்மன் மாவட்ட துணை செயலாளர் டிசி பாஸ்கர் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் சன் சம்பத் அவர்களே, ஒன்றிய செயலாளர் நல்ல தம்பி அவர்களே, மதியழகன் அவர்களே, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் அருமை தம்பி ஆதவன் அவர்களே, இங்கே உரையாற்றிய மாவட்ட மகளிர் அணியுடைய அமைப்பாளர், கழகத்துடைய வீராங்கனை, வன்னியர் நலவாரிய உறுப்பினர் இவருடைய அருமை சகோதரி மகாதேவி ஜெயபால் அவர்களே, நம்முடைய பேரூர் கழகத்துடைய செயலாளர் பூலாம்பாடி செல்வலட்சுமி அவர்களே, எல்லோரும் பேரையும் சொல்லணும்னு அவசியம். நம்முடைய குன்னந்தோயினுடைய பொறுப்பாளர் தம்பி அருண் அவர்களே, ஏன்னா நான் ஓராண்டு காலம் இந்த அண்ணா என்ன 2 நடிகரும் அப்புறம் பேசலாம், நான் அப்புறம் 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நான் தான் பின்னாடி பேசணும்னாரு, நான் முன்னாடி பேசுறேன். நான் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, 1 வருஷம் நான் பெரம்பலூர் தொகுதியில் தங்கி இருந்தவன். எல்லாரும் எனக்கு தெரியும். இங்க இருக்கிற மணிவாசகன் என்ன எல்லா டீ கடையிலும் டீ சாப்பிட வச்சிருக்கார். அதனால எல்லார் பேரையும் சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஆனால் நான் இந்த மண்ணின் மைந்தன். இங்கே சொன்னார்ல, இது திமுகவுடைய கோட்டை. ஒரு காலத்தில் தீரரின் கோட்டமாம் திருச்சி மாவட்டத்துடைய ஒரு பகுதி தான் பெரம்பலூர். இங்கேதான் பெரியாருக்கென்று புதிதாக தேசிய நெடுஞ்சாலையிலே ஒரு பெரிய அரங்கம் இருக்கிறது. இது ஒரு பகுத்தறிவு பூமி. இந்த பூமியிலே நான் அண்ணன் ராஜாவுடைய அலுவலகத்திலே தங்கி தேர்தல் பணி ஆற்றியதுடைய
பகுத்தறிவாதிகள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நான் சாமி கும்பிட்றவன். அந்த அதிர்ஷ்டம் தான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். இதே இடத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராக வந்த அருணுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்த மாநில செயலாளர் முத்தரசனை வைத்துக் கொண்டு இங்கே வாக்கு கேட்டோம். அதனால் இங்கே கீழே உட்கார்ந்து இருக்கிற எல்லோரையும் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு வித்தியாசம், நான் மிகுந்த மனநிறைவோடு இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் சேர்க்காடு கன்னடி சொன்னார், இது நடிகரை பார்க்க வந்த கூட்டம் அல்ல. நம்முடைய தம்பி தங்க கமல் அவர்கள் துறையூர் பகுதியிலே தேர்தல் பணி பொறுப்பாளராக பதவி பொறுப்பு வழங்கப்பட்டவுடன் என்னை தொலைபேசியில் அழைத்து எல்லோரும் என்னிடத்தில் எங்கள் மாவட்டத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் அன்னியூர் சிவாவை போல பணியாற்ற வேண்டும் என்று நீங்கள் எப்படி பணியாற்றினீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் எப்படி பணியாற்றினேன் என்று. எனக்கு 1988 நான் சின்னஞ்சிறுவனாக இருந்த பொழுது வேப்பூர் பகுதியுடைய ஒன்றுபட்ட ஒன்றிய செயலராக இருந்து எங்களை கூட்டத்திற்கு அழைத்து வந்து அன்றைய சென்னை மாவட்டத்துடைய இளைஞரணி அமைப்பாளர் தலைவர் கலைஞர் அவர்களால் இந்திரஜித் என்று புகழப்பட்ட என்னுடைய மாமா பரிதிலவதியோடு என்னை கூட்டம் நடத்த பேச அனுமதித்த அண்ணன் குன்னம் ராஜேந்திரன் தான் அன்றைக்கு மாவட்ட செயலாளர். அவர்கிட்ட கேளுங்க. அதற்கு பிறகு அண்ணன் ஜெகதீசன் இருந்தார். அதற்கு பிறகு துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜாவுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அணுபொழுதும் பிரிந்திருக்காத நகர்மன்ற தலைவருடைய கணவர் அண்ணன் என்ஆர்ட்ட கேளுங்க, நான் எப்படி வேலை செஞ்சேன்னு தெரியினார். ஏனென்று சொன்னால் நான் ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு பகுதியாக, ஒவ்வொரு அணியினுடைய அமைப்பாளர், துணை அமைப்பாளர் எல்லோரிடமும் நான் பழகி, நான் இந்த தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வேட்பாளரை எதிர்த்து திராவிடர் முன்னேற்ற கழகம் போட்டியிட வேண்டிய அந்த காலகட்டத்தில் இந்த தொகுதியிலே அவருக்கு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இருந்தும் 35,000 வாக்கு வித்தியாசத்திலே என்னுடைய நண்பர் என்னுடைய இருக்கைக்கு பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்து இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு மூத்தவர், ஆனால் வயதிலே சிறியவர். ஏதாவது சட்டசபையில் சந்தேகம்னா அவரை தான் கேட்பேன். ஏன்னா பிரபாகரன் எனக்கு லெப்ட் சைடு என்னுடைய நண்பர். அவர் 103 இருக்கை, எனக்கு 104. என்னிடத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களுடைய மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் கடைகோடி கிராமத்திலே ஒரு இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளராக புறப்பட்ட என்னை அடையாளம் கண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தமிழகத்துடைய முதலமைச்சர், நான் மேடைக்கு மேடை என் வாய் நிறைய அழைக்கிற என்னுடைய இதய தெய்வம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்னை வேட்பாளராக அறிவித்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் அந்த பகுதிக்கு வந்து தேர்தல் பணியாற்றி என்னை வெற்றி பெற செய்துவிட்டு நான் சட்டமன்ற பேரவைத் தலைவருடைய அறையிலே பொறுப்பேற்று பதவியேற்றதற்கு பின்னால் என்கிட்ட ஒரு சீட்டை காமிச்சு இந்த இடத்துல நீங்க உட்கார்றீங்களான்னு கேட்டாங்க. நான் பார்த்தேன், பிரபாகரன் 103, 104 காலியாக இருந்தது. இது புகழேந்தன் உட்கார்ந்த இடமான்னு. ஆமான்னாங்க. ஏன்னா அது பெயரில் அகர வரிசைப்படி உட்கார வைப்பாங்க. நான் எஸ்ல போய் உட்காரணும். ஆனால் நானும் பிரபாகரனும் 1 வருடமாக பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பார்வையாளராக இருந்த காரணத்தினால் அவர் பக்கத்தில் உட்கார்ந்தேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு மானிய கோரிக்கையாக இருந்தாலும், சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் ஒரு விரலை தூக்கி இந்த தொகுதிக்கு என்ன வேண்டும் என்று அண்ணன் ராசா விரும்புகிறாரோ அந்த கேள்வியை கேட்டு அதை பெற்று வந்திருப்பவர் தான் நம்முடைய நண்பர் பிரபாகரன். சும்மா ஒன்று சொல்றேன், மற்றதெல்லாம் மற்றவங்க பேசிட்டாங்க. நான் எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், 1938 பெரியார் தலைமையில் மகளிர் மாநாடு காருண்யா சொல்லிட்டாங்க. அப்புறம் மொழி போர் வரலாறு அண்ணன் சேர்க்காட்டார் சொல்லிட்டார். அடுத்தது தீ பரவட்டம் அண்ணன் போய் சொல்வார். நான் நம்பூர் விஷயத்துக்கு வந்துடுறேன்.
இந்த பெரம்பலூருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த ரிங் ரோட்ல இருந்து 360 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், வேப்பந்தட்டையில் இருக்கிற தீயணைப்பு நிலையம், ஆலத்தூரில் வந்திருக்கிற அரசு கலை கல்லூரி, இன்றைக்கு 4 கோடி ரூபாய் செலவிலே துறையூருக்கும் தேசிய நெடுஞ்சாலைக்கும் புதிய சாலை அமைப்பதற்கான திட்டம். இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் இன்றைக்கு பிரபாகரன் சட்டமன்றத்தில் அவர் கேட்கறதா நான் கேட்கறதான்னு தெரியாத அளவுக்கு 2 பேரும் கையை தூக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கு பல திட்டங்கள் இந்த தொகுதிக்கு வந்திருக்கிறது. அண்ணன் சேர்க்காட்டார் பேசுகிற போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இன்றைக்கு கூட்டணி வந்துட்டார்கள், அவர் சேர்ந்து விட்டார், இவர் சேர்ந்து விட்டார் என்று அண்ணன் உணர்ச்சி வசப்பட்டார். நான் உணர்ச்சி வசமே படலை. ஏன்னா இதெல்லாம் பார்த்தவர் தான் நம்ம தளபதி. உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். இந்த கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் நாம் சந்தித்த கூட்டணி. அதில் ஒரு ஆளை தவிர மீதி பேர் எல்லாம் ஒரே அணியில் இருந்தார்கள். இவர்களை எதிர்த்தே நாம் வெற்றி பெற்று விட்டோம். இவர்கள் காற்ற பூச்சாண்டிகளாம் நம்ம பயப்பட மாட்டார் தலைவர். ஏன்னா இதை விட பெரிய பூச்சாண்டியெல்லாம் அவர் பார்த்தவர். அன்றைக்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் மறைவேதியை ஒட்டி மெரினாவிலே அவரை அண்ணாவுக்கு பக்கத்திலே ஓய்வு கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மோடியினுடைய கையால் எடப்பாடி இடம் தர மறுத்தார். ஆனால் நம்முடைய தலைவர் சட்ட போராட்டம் நடத்தி அந்த இடத்தை பெற்றார். அதே போல இன்றைக்கு 10 முறை தோல்வி அடைந்த ஒரு பழனிசாமியை 11வது முறையாக நாம் தோல்வியடைய செய்வதற்குத்தான் இந்த தேர்தல் வந்திருக்கிறது. இங்கே நிறைய கல்லூரி மாணவர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். நான் இங்கே இருக்கிற நம்முடைய தம்பிமார்களை உங்களிடத்தில் 5 நிமிடம் என்னுடைய பேச்சை கவனிக்குமாறு உங்களிடத்தில் என்னுடைய பணிவான விண்ணப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு மாணவன். நான் ஒரு கல்லூரியிலே பயின்று இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உங்களிடத்தில் நிற்கிறேன். இந்த மொழி போராட்டம் 1965 பக்தவச்சலனார் முதலமைச்சராக இருந்த பொழுது பெரும் தீயாக கொழுந்து விட்டு எரிந்து ஒவ்வொரு கல்லூரியாக சமீபத்திலே மறைந்த மொழிப்போர் தளபதி அண்ணன் ஒரத்தநாடு எல் கணேசன் அவர் மாணவராக இருந்து புறப்பட்டவர். டெல்லி நாடாளுமன்றத்திலே இலங்கை தமிழர்களுக்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தவர். உங்களைப் போல ஒரு கல்லூரி மாணவராக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன். அதே போல சட்டமன்றத்துடைய சட்டப்பேரவை தலைவராக இருந்த அண்ணன் காளிமுத்து ஒரு கல்லூரி மாணவர். ரகுமான் கான் ஐயா கல்லூரி மாணவர். கா சுப்பு, அதே போல காமராஜரை தோற்கடித்த விருதுநகர் பே சீனிவாசன் கல்லூரி மாணவர். ஏன் விழுப்புரம் மாவட்டத்துடைய விடுவெள்ளி கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கா பொன்முடி அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர். இப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையிலே தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்திலே ஆயிரக்கணக்கான பேர் உங்களை போன்று மேடைக்கு கீழே உட்கார்ந்திருந்த மாணவர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் 4000 கோடி ரூபாயை கொடுப்போம் என்று மத்திய மனிதவளத்துறை அமைச்சர் சொல்லியும் எங்களுடைய கொள்கை பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1965ஆம் ஆண்டு உள்துறை அமைச்சராக இருந்த குல்சாரிலால் நந்தா அவர்களிடத்திலே நாடாளுமன்றத்தில் நீங்கள் ஒரு காட்டாட்சி நடத்துகிறீர்கள், எங்கள் மாணவர்கள் அவர்களை தடுப்பார்கள், முதலமைச்சரை வேறு ஒருத்தரை கொண்டு வருவார்கள் என்று சொல்லி அண்ணா அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அறைகோவல் எடுத்தார். அதன் விளைவுதான் மாணவர்களுடைய புரட்சியால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பாளையங்கோட்டை தலைமைச் சிறையில் கைது செய்து வைத்தார்கள்.
அது மொழி போராட்டத்திற்காக என்பதை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே பெருமளவு வந்திருக்கிற கல்லூரி மாணவர்கள் 10 தடவை பாடை வராது பதுங்கி கிடைக்கும் புளிய தமிழா செத்து மடிவது ஒரு முறை தாண்டா சிரித்து கொண்டே செருக்களமாடா முத்தமிழோடு மோதினார் பகைவர் முடங்கி கிடப்பதென்ன நீதி குத்தும் கணைகள் குண்டுகள் வரட்டும் குருதி பொய்யடா கொட்டு முறைச்சே என்று நம்முடைய உணர்ச்சி கவிஞர் காசி அனந்தன் எழுதிய கவிதைகளை அன்றைக்கு 1980களில் ஒவ்வொரு கல்லூரியாக பேசி வந்தவர்தான் அன்றைய மாணவரணி செயலாளர் இன்றைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன் அவர்கள். அதே போல மத்திய அமைச்சராக பதவி வைத்த விழுப்புரம் மாவட்ட மண்ணுக்கு சொந்தக்காரர் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா ஜெகத்லட்சுமணன் அவர்கள் செங்கல்பட்டு மாணவர் திராவிடர் மாணவர் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு தங்க கமல் அவர்கள் பேசியதையும் காருண்யா அவர்கள் பேசியதையும் வரவேற்புரை ஆற்றிய தம்பி கிருஷ்ணா அவர்கள் பேசியதெல்லாம் பார்க்கிற பொழுது இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு வருங்கால தமிழகத்தை வழிநடத்த இருக்கிற எங்களுடைய இளம் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த பெரம்பலூர் மாவட்டத்திலே இருக்கிறார்கள். தீ பரவட்டும் என்று இன்றைக்கு ஒரு பராசக்தி படத்தின் மூலம் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால் இன்னும் நிறைய கருத்தை சொல்லுவேன். ஏதோ சாதாரணமாக நினைக்கிறீங்க மொழி பிரச்சனையை, அப்படி கிடையாது. முதலில் உன் இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் உன் மொழியை அழிக்க வேண்டும். அதற்குத்தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் புதிய வேடமிட்டு இன்றைக்கு எடப்பாடி மோடி எதிரே பேசுகிற போது அதிமுக ஆட்சி என்கிறார், மோடி டபுள் இன்ஜின் ஆட்சி என்றார். அப்ப 2 முதலமைச்சரா என்பதை நாட்டு மக்கள் முடிவு செய்வார்கள். மழை வர இருக்கிறது, அண்ணன் போஸ் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வந்திருக்கிற மாணவரணி தம்பிமார்களுக்கும் இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் நான் சொல்லுவேன், காத்திருங்கள். உங்களை ஒருபோதும் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கைவிட மாட்டார். உங்களுக்கும் வாய்ப்பு வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.